இந்தியான்னு வந்தா கோலிக்கு நம்ம சப்போர்ட் பண்ண தெரிஞ்ச நமக்கு ஆர்சிபின்னு வரும்போது அதுக்கும் அவர் தான் கேப்டன் இருந்த ஞாபகம் இருக்கா? கடந்த 10 வருஷத்துல அதிக சிக்ஸர் அடிச்ச டீம் நாங்க தான், அதிக செஞ்சுரி அடிச்ச டீமும் நாங்க தான். ஒரே ஆளு 175 ரன் அடிச்சப்போ அவரு எங்க டீம் தான். இவ்வளவு ஏன் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டோட்டல் எங்களோடது தான். ஏண்டா 49 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆன நீங்க தான்டா. ராகுல் யாரா இருந்தா இன்னும் அமைதியா கலாய்ப்பாங்க. கடந்த 10 வருஷத்துல சென்னையும் மும்பையும் 3 வாட்டி கப்பு ஜெயிச்சிருக்காங்க சார். 3 வாட்டி. இப்படி அவங்களே கப்பு ஜெயிச்சுட்டா அப்புறம் ஆர்சிபி கப்புக்கு எங்க போவான்? அப்புறம் மத்த டீம்ல ஆர்சிபி கலாய்க்காம என்ன பண்ணுவான்? நாங்க சாம்பியன்ஸ் டிராஃபி கூட கேக்கல சார், ஒரே ஒரு ஐபிஎல் டிராஃபி தான் கேக்குறோம். நீங்க எங்களை கலாய்க்கவே வேணாம்னு சொல்லல. கப்பே அடிக்காம ஓபி அடிக்கிற டெல்லிய கலாய்ங்க, பிரீத்தி ஜிந்தாக்காக மேட்ச் பாக்குற பஞ்சாப கலாய்ங்க. 2008ல இருந்து இது வரைக்கும் 10 லட்சம் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு மேல எங்களுக்கு ஐபிஎல்லே வேணான்னு போயிட்டான். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண உங்கள பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இந்தியால ஒவ்வொரு 30 செகண்டுக்கும் ஒரு ஆர்சிபி ஃபேன் கலாய்க்கப்படுறான். அவனும் வேற வழியே இல்லாம ஈசாலா கப் நம்தேன்னு சமாளிச்சுட்டு போயிடுறான். இது கடந்த 10 வருஷமா நடந்துட்டு இருக்கு. 5000 கோடி எப்படியே 5000 கோடி கடன் வாங்கின எங்க டீம் ஓனரு என்னால இந்த டீமை கட்டி மேய்க்க முடியாதுப்பா அப்படின்னு போயிட்டான். ஆனா அவன் அசிங்கப்படல, கோவனரும் அசிங்கப்படல. ஆனா 50 ரூபா கொடுத்து ஆட்சால ரீசார்ஜ் பண்ணி பாக்குற ஒவ்வொரு ஆர்சிபி ஃபேன்ஸும் கலாய்க்கிற கலாய் தாங்க முடியாம பூச்சி மருந்து குடிச்சு சாவறா சார். ஒவ்வொரு டீமும் 2-3 வாட்டி ஐபிஎல் ஜெயிச்சா ஒரு ஆர்சிபி ஃபேனால வாழ்நாள் ஐபிஎல் கப்ப நினைச்சு பார்க்க முடியுமா? ஹேய், கத்தி விஜய் மாதிரி பேச சொன்னா ஏன்டா கத்தி கத்தி சீமான் மாதிரி பேசுற? சாதாரண கப்பு, அது ஏன் இவ்வளவு பேசுற? சாதாரண கப்பா? ஃபேர் பிளே வண்ண என்னையா? ஐ டோன்ட் நோ. அச்சிந்தானே தெரியும். ஒழுங்கா விளையாண்டா தரது, அது கூட வாங்கினது இல்லையா? ஃபேர் பிளே ஆடம்பரம், ஐபிஎல் அத்தியாவசியம். இந்த 10 வருஷத்துல உங்களோட ஹார்ட், கிட்னி, குடல் மட்டும் திருடி உங்களை என்டர்டெயின் பண்ணி ஏமாத்திட்டோம். அதுக்காக நாங்க 2 கையை கூப்பி மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இந்த வருஷம் நாங்க ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, தயவு செய்து எங்களை கலாய்க்காதீங்க ப்ளீஸ். தயவு செய்து கலாய்க்காதீங்க. ஈசாலா கப் நம்தே, ஈசாலா கப் நம்தே, ஈசாலா கப் நம்தே. ஐயோ நீங்க கத்தாதீங்களா, ஒரு ஆக்ட் பண்ண விடுங்கடா. இது